நாங்கள் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு ஒரே நாள்லேயே இப்போ பார்சல் போட போகிறோம். இப்போ வந்து வாங்க நாங்கள் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இது வந்து லண்டனுக்கு, இது வந்து இந்தியா இந்தியாவில் இருக்கிறது. இப்போ இந்தியாவான பார்ப்போம். 2 கவுன் சொல்லியிருந்தவ அந்த அக்கா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ என்ன பகோடா 1 கிலோ, மற்றது தட்டை வடை வந்து 1 கிலோ, பைத்தம்பலாயிரம் வந்து 1 கிலோ, அச்சு பலாயிரம் வந்து 1 கிலோ. அது ஒரு பக்கம் ஆறுது டக்குண்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறபடியாக டக்குண்டு அதை முடிச்சு கொண்டு இந்த இந்தியாவுக்கு நினைக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு அம்மா அவரால் தான் அந்த சொந்தக்காரருக்கு இந்தியா இல்லாத கவுன் இல்லை, அவள் தான் எடுத்து அனுப்பி கொடுக்கணுமென்றக்காக தான் கொடுக்கணுமென்றதுக்காக அவன் கவுனை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இல்லாத உடுப்பு இல்லைண்ணா, இது அமெரிக்காவில் உள்ள அம்மா தன் மூலமாக அனுப்புகிறா. ஓகே, நாங்கள் அதை விளம்பரமாக சொல்லாதபடியாக நான் இப்படி லைட்டாக சொல்லுவோம் வலிக்கிட்டேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அம்மா வந்து 1 கிலோ தூள், 1.5 கிலோ தூள், கோப்பி தூள் 1/2 கிலோ, மிக்சர் 1 கிலோ, மற்றது வந்து இது கடுக்காய் பேரியோ அதுவும் வந்து 10 சொல்லியிருக்கிறா. மற்றது வந்து இதுக்குள்ள ஏதோ செம்போவும் சொல்லியிருந்தவ, மற்றது வந்து டை சொல்லியிருந்தவ. இந்த இவ்வளவு டை வேண்டியிருக்கிறோம். இவ்வளவு தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறா. அதாவது இவர் சொன்ன மாதிரிக்கு இந்த அம்மாவும் அமெரிக்காவிலேருந்து அந்த அவைக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்காக தான் எங்கள் மூலம் அவைக்கு அனுப்ப போகிறா. அப்போ நான் அந்த அம்மாண்டே சொல்லி கொண்டுட்டேன். ஓகே, இந்த 2 பேருக்கும் நாங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருளுண்டபடியாக நான் ஒரே நேரத்துலேயே காட்டியிருக்கிறேன். லண்டனுக்கும் இது வந்து இந்தியாவுக்கும் போகுது இப்போ. ஓகே, இதோட இன்னும் இந்த லண்டன் அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பொருள் வைக்க வேணும். இந்த அகப்பியோ இன்னும் ஒன்று வேண்டி வைக்க வேணும். அதோட இவாக்கும் அச்சு பலாரம் பச்சா சரி. ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான். இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி, நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் என்று சொன்னால் பெனங்குட்டான் எள்ளு பாகுதான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அதாவது எள்ளும் அந்த பெனங்கட்டி என்று சொல்கிறது தான் அந்த பெனங்குட்டான். நாங்கள் இங்கே பெனங்கட்டின்னு சொல்லுவோம். அதையும் போட்டு மிளகு சீரகம் போட்டு இவ்வளவு தான் பொருள். 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு எள்ளுப்பா செய்து காட்ட போகிறோம். பெனங்கட்டி எள்ளுப்பா. அதாவது இது சுகர் இருக்கிறார்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் இடிக்கிறதெல்லாம் 10-15 நாளைக்குள்ளே இருக்கிற எள்ளுப்பாகு தான் இவ்வளோ நாள் முடிக்கிற நாங்கள். இந்த எள்ளுப்பாகு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய மாதிரி சராசரி 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி இடிக்கிறோம். ஆனால் நாங்கள் இதோட இடிக்கிறது என்னென்னு சொன்னால் எல்லா உறவுகளும் கேட்க வலிக்கிட்டுருக்கிறோம். இருந்தாலும் சரியான வேலை, அதனால் இதுவும் கொஞ்சம் வேலைப்பாடு தான். நெல்லண்டா பிறகு இடிச்சு இப்போ நாங்கள் மிக்சியில் அடிக்கிறத விட இடிக்கிறதுல தான் அந்த இது இருக்குது, அந்த எள்ளுப்பாவுண்ட டேஸ்ட்டு. சும்மா மிக்சியில் அடித்து போட்டு சும்மா குழஞ்சி பிணைக்கிறதுல ஒரு பிரயோசனமுமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் அந்த பெனங்குட்டானே செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று கதைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு ஒரு வீடியோ சொன்னாங்கள் எல்லாருக்கும் பார்சல் போடுறோம். எங்களுக்கு லைனாக மாறி மாறி கோல் வந்து ஒரே ஆக்கள் எல்லாரோருக்கும் கண்டிப்பாக நாங்கள் பார்சல் அனுப்புவோம். அனுப்புகிறக்காக நாங்களும் ஒரு இது எங்களுக்கு ஒரு சிறு தொழிலாண்டு தான் நாங்கள் இதை எடுத்துருக்கிறோம். ஆனால் இப்போ அது பெரிய தொழிலாக மாறிட்டுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் பார்சல் தருவோம், அனுப்பிவிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தரத்தாலயம் குறையாமல் நல்ல சுவையோடு நல்ல பொருளை அனுப்பி வைப்பேன். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஓர்டர்படி தருவோம். எல்லோரும் நிற்கிறீங்க லைன்லாம், எல்லோரும் கால் பண்ணி எனக்கு இந்த பொருள் சொல்லி கொண்டிருக்கீங்க. ஓகே, எல்லாருக்கும் தாராளமாக வடிவாக நல்ல பொருளாக தருவோம். ஆனால் காசு வந்து நீங்கள் வங்கியில் ஆட் பண்ணிக்க எங்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லி போட்டு காசை போடுங்க. இன்றைக்கு ஒரு அம்மா காசை போட்டுட்டு தான் சொல்கிறா, காசு போட்டிருக்கேன்னு சொல்லி. அப்போ கணக்கு கேட்டவே ஒரு 10 நாளைக்கு முன்னே கேட்டவே, அதுக்கப்புறம் அந்த அம்மா எடுக்கையில் நாங்கள் வேறு ஆக்களை ஆட் பண்ணி இப்போ 3 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அதால் வந்து அவன் 3-2 போட்டோன்னா அப்போ கணக்கு கேட்டுட்டு காசு போடக்க தம்பி எல்லாம் ரெடி போடட்டோன்னு கேட்டால் நாங்களும் அம்மா போடுவோம். இல்லை 2 நாள் பொறுத்து போய் அந்த காசு வந்துங்க இந்த பேங்கில் இருப்பில் இருந்து நீங்கள் அனுப்பி நாங்கள் ஒரு நாள் அனுப்பிக்க உங்களுக்கு ஒரு 300 காசு போட்டோம், பொருள் வேற இல்லையன்ற ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்ற கதை நான் இந்த கதையை சொல்கிறேன். ஒரு கோவம் இல்லை, நான் கதைக்கே சும்மா அப்படி தான் கதைப்பேன். அப்போ அதால் வந்து தயவு செய்து நீங்கள் காசு போடுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. தம்பி எல்லாம் கணக்கு பார்த்துனாங்க, சரிதானே ரெடி தானே, காசை போடட்டும். ரெண்டாவது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு திங்கக்கிழமை போட வலிக்கிட்டீங்கன்னா சொல்லுவார் புதன்கிழமை போடுங்க காசு, வெள்ளிக்கிழமை போடுங்கண்டா நாங்கள் 3 நாள் அடுத்த திங்கள் காசை போட்டுருவோம். நாங்கள் திங்கக்கிழமை காசை போட்டு நாங்கள் வார திங்கள் போடக்கே அங்கே உங்களுக்கு பார்த்தா ஒரு 10 நாள் கேப் விழுந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எல்லாருக்கும் தயவு செய்து காசு போடுங்க, எங்களுக்கு ஒருக்கா கால் பண்ணி சொல்லி கொண்டு காசை போடுங்க. அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டாக நான் கேட்குறேன். எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது இந்த இதால்.
என்ன ஓகே அதான் இவர் சொன்ன மாதிரிக்கு அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒருத்தர் நான் இப்போ தான் யாரும் எல்லா உறவுகளும் என்ன ஒன்றுமே தண்ட மாட்டோம் ஒரு நாளும் தருமினி அப்படி செய்ய மாட்டேது இப்படி செய்ய மாட்டேதுண்டு அப்படி கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் யார் கோல் அடித்தாலும் நான் திருப்பி ஏதோ காயோ இல்லைன்னு சொன்னால் கலோவோ இல்லைன்னு சொன்னால் கோல் பண்ணியோ ஏதாச்சும் ஒரு நைட் ஆகிற கடையில் கேட்டுடுவேன் அப்படி தச்சமையை நான் கோல் எடுக்கலைன்னு சொன்னால் நான் திருப்பியும் இதில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் எடுங்க நீங்கள் எப்போ வேணாலும் டைம் எனி டைம் எடுத்துக்கொள்ளுங்க எங்கே நேரம் இரவு 10 மணிக்கு புறாண்டாக்க நாங்கள் சில நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கக்கூடும் மற்றும்படி நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு எடுத்து பயப்படாமல் எடுக்கலாம் நாங்கள் எந்த வேலை என்றாலும் ஒரு கருத்து சில பேர் வந்து அங்கே நான் பொருளை சொல்லுவேன் நம்ம இப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இப்போ வெளியில் நிற்கிறேன்னு எனக்கு நீங்கள் நான் மறந்துடுவேன் சில வேலையில் இப்படி தான் எல்லா இதுகள்லையும் பாசல் போட எல்லா இதுகள்லையும் வீடு வந்து சேர்ந்தா வெளியில் நின்றுட்டு மறந்து போடுவோம் அப்போ சில வேலையெல்லாம் நான் சொல்லுவேன் அவைக்கு நான் அவருக்கு திருப்பி அடியும் கொண்டு அவையில் எண்ணி அடிப்பினம் பண்ணி நினச்சி கொண்டு அவையில் கோல் பண்ணுறதில்லை அப்புறம் 10-15 நாளைக்கு புறம் அடித்து போட்டு கேட்பினோம் நான் உங்களோட கோலைத்தான் பார்த்தோன்னு நாங்கள் சாரி நான் வந்து சில வேலையெல்லாம் அப்படி எடுக்காமட்டால் நீங்கள் அப்படி எண்ணி ஒன்றுமே நினைக்காமலுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுவேன் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஓகே நான் சில வேலையெல்லாம் மறந்துடுவேன் உங்கள் நம்பர்கள் வந்து அடிக்கக்குள்ளே எல்லாரும் அடிக்கக்குள்ளே திருப்பி அது போயிடும் பின்னால் போயிடும் அதை திருப்பி நான் பார்க்க போய்க்குள்ள சில வேலையில் அது மறந்துடுவோம் நேரன்றதை சாரி நீங்கள் திருப்பி நான் எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க நான் திருப்பி கதைச்சு கொள்வேன் நீங்கள் அப்படி 10-15 நாள் விடாதேங்க நீங்கள் ஒரு நாள் அடிக்கலைன்னு சொன்னால் 2 நாள் ஓகே அடுத்த நாள் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வேறுங்க வருது டெலிஃபோன் கதைப்போம் ஓகே அதை நாங்கள் இதை முடிச்சு கொண்டு வேறு பார்த்தீங்களா மாறி மாறி கோல் வந்தபடி தான் அதனால் இப்படி தான் சொல்கிறது இப்போ வேறுங்க வீடியோ எடுத்தோன்னு கேட்கலாம் அவங்க அடிக்கக்குள்ள சில வேலையில் நாங்கள் அதை கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ண மாட்டோம் அடிப்போம் அவைக்கு இப்போ சடா 2 போய் அடிக்க மாட்டோம் வேண்டா இப்படியே வேலையோட நின்றுவோம் ஓகே அதே நீங்கள் இன்னும் குறவிட்டா அதை மன்னிச்சு கொள்ளுங்க ஓகே நாங்கள் இனிமேல் பனங்குட்டான் செய்கிறது எப்படி என்று நாங்கள் போய் பார்ப்போம் பனங்குட்டான் இல்லை கட்டி எள்ளுப்பாகு செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்வன் நேம் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் எள்ளு வந்து எடுத்துருக்கிறேன் நல்ல விளக்கின வெள்ளி எள்ளு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கருத்த எள்ளும் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வந்து இது அளவு கணக்கு வந்து இது வந்து சரியாக 350 கிராம் எள்ளு எடுத்துருக்கிறேன் அதோட 350 கிராம் பெனங்குட்டான் எடுத்துருக்கிறேன் அடுத்தது வந்து மிளகு சீரகம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்தது கொதி சுடு தண்ணி நல்ல கொதி சுடு தண்ணியாக எடுத்துருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் நல்ல இந்த எள்ளை வந்து நல்ல வெயிலில் போட்டு நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து வறுத்தும் எடுத்துக்கொள்ளலாம் மெல்லிசாக வறுத்தும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் முதல்ல எள்ளு இடித்து எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த ஒருக்கா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அடித்து எடுத்துறேன் சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு உரலுக்குள்ளே போட்டு இடிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் மிக்சிலையும் நீங்கள் அடித்து எல்லாமே இதை செய்து கொள்ளலாம் நான் வந்து உரல் இருக்கிறபடியாக செய்கிறேன் உங்கள்ட்ட சின்ன உரல் இருந்தால் நீங்கள் சின்ன உரலில் இடித்து எடுத்துக்கொள்ளுங்க வந்து நாங்கள் கொதி சுடு தண்ணியாக விட்டுக்கொள்ளுவோம் அளவளவாக விட்டு இதை நல்ல வடிவாக இடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்படி நல்லா இடித்தா தான் எங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்ல வடிவாக வரும் இதுக்குள்ளால் அந்த கொஞ்சம் சுடு தண்ணி விட்டால் தான் அந்த எண்ணெய் வரும் எங்களுக்கு பாருங்க நல்லா எண்ணெய் வருகுது பார்த்தீங்களா இந்த எண்ணெய் வந்து நல்லா இடிக்கிற இடியில் இப்படி எண்ணெய் வர வேணும் இப்போ பாருங்க நான் புளிஞ்சு காட்டுவேன் இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ எண்ணெய் வந்துட்டுது நாங்கள் எண்ணெய் வச்சுருக்கணும் கடைசியாக எங்களுக்கு தேவை கொஞ்சம் பாருங்க எண்ணெய் வரும் ஆனால் இன்னும் எண்ணெய் வரும் அது என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வெயிலில் கூட காய வச்சால் கிணக்கு எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் பார்த்தீங்களா எண்ணெயை இல்லைன்னு சொன்னால் இந்த இட்டிக்கைக்கு முன்னமே சலுக்கண்டு எண்ணெய் வரும் இல்லை நல்லெண்ணெய் பார்த்தீங்களா எண்ணெயை வந்து நாங்கள் பிறகு மேலால் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் மற்றும்படி இதுக்குள்ள நாங்கள் எண்ணெய் ஒன்றுமே எடுக்கிறது இல்லை இது பார்த்தீங்களா கையெல்லாம் எண்ணெயை இந்த ஓகே இனிமேல் மிச்சத்தை போட்டு நாங்கள் பெனங்குட்டானை போட்டு இடிச்சு எடுப்போம்
இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பெனங்குட்டான போட்டுக்கொள்வோம். இது வந்து ஒன்றுமே மண் கல்லுகள் ஒன்றும் இல்லாமல் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சு எடுத்தேன் நான் இந்த பெனங் கட்டி. அதனால் நம்பிக்கையாக நாங்கள் இதை போட்டுக்கொள்ளலாம். இப்படியே நாங்கள் எள்ளோட சேர்த்து இடிக்க வேண்டியதுதான். இதுக்கு இனிமேல் மிளகு சீரகம் போடணும். இனிமேல் கொஞ்சம் தலை இந்த இதை இடித்து போட்டு மிளகு சீரகத்தை போடுவோம். இந்த குட்டான் வந்து அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கரண்டியால் அப்படி எடுத்து போட்டு இடித்தா சரி. இதுக்கு வந்து உளுத்தம் மாவோ அரிசி மாவோ ஒன்றும் சேர்க்கிறது இல்லை. இனி இல்லையோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு பாகு. எனக்கு வந்து அடையே இல்லை பாருங்க. நான் வந்து கரண்டியால் தள்ளவே இல்லை. எனக்கு இந்த அடிக்க அந்த எண்ணெய் வந்து ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ வந்து இடித்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நல்லா இடிக்க வேணும். அதோடு வந்து நான் கொஞ்சமாக எள்ளு வச்சுருக்குறேன்னு சொன்னால் நான் மேலால் கொஞ்சம் வடிவுக்காக போட போகிறேன். இந்த மேலால் வடிவுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த எள்ளு தான். அதில் மேலால் கொஞ்சம் போடுறேன். காட்டும் கொஞ்சம் வெள்ளையாக அந்த எள்ளு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் போடாமலும் விடலாம். இப்போ வந்து நல்லா அடித்து கொண்டிருக்கிறார். ஓகே, எங்களுக்கு இடித்தது காணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் மிக்சியில் அடித்தபடியால் எள்ளை டக்குன்னு இடிபட்டுடுது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம் பாருங்க. நல்லா அடிபட்டுடுது. இப்போ வந்து மிளகு சீரகம் பார்த்தீங்களா, இடிக்க என்ன மாதிரி இறுகி கொண்டு வந்துடுது. நல்லா இறுகி கொண்டு வந்துடுது. ஓ, அந்த எள்ளு வந்து ருக்கமாக அப்படியே இறுகி கொண்டு வந்துடுது பாருங்கோ. எள்ளும் பெனங்கட்டியும் தான், வேறு ஒன்றுமே நாங்கள் சேர்க்கையில் நல்லா இறுகி கொண்டு வந்துடுது. இனிமேல் வந்து நாங்கள் சரி எங்களை மிளகு சீரகம் முடிச்சது காணும் அள்ளிக்கொள்ளுவோம். அதுக்கு நல்ல வாசமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்ச எண்ணெய் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக இதுக்கு மேலே விட்டு இப்படியே அமர்த்தி எடுப்போம். என்னென்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு அந்த மேலால் நல்ல எண்ணெய் இதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இடித்தா பேருந்து எல்லாம் எண்ணெய் டக்குன்னு இழுத்து போடும். அந்த போட்ட எள்ளுகள் இந்த இனிப்போடெல்லாம் போட்டு நாங்கள் பெனங்குட்டானெல்லாம் அதெல்லாம் இழுத்து எடுத்து போடும் பேருங்கள். பார்த்தீங்களா இந்த எவ்வளோ போட எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் 2 கையுக்கும் நல்லெண்ணெய் பூசிட்டு இதை வந்து நல்ல வடிவாக ரவுண்டாக உருட்டி எடுப்போம். பார்த்தீங்களே எப்படி வந்திருக்காண்டு. மலையாரண்டு உருண்டை எடுக்கப்படுது. என்ன சொன்னால் இடிக்கிறோண்டா அப்புறம் சும்மா வேலையில் உரலுக்குள்ளே போட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் அந்த சின்ன உரல் இருந்தாலும் நீங்கள் இடித்து கொள்ளலாம். குட்டி உரல் கல்லுரலோ என்னென்றாலும் குட்டி உரல் இருந்தாலும் நீங்கள் இடித்து எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் எடுத்து வச்சது இந்த கையுக்கு போடுறதுக்கு தான். போட்டால் சைனிங்காக வரும் எள்ளுப்பா வந்து சொட்டண்ட உடனே இங்கே இலையானும் சூப்பராக வந்துருக்கு. எனக்கு எள்ளுப்பாண்டா எள்ளுப்பாவு தான். இது எத்தனை நாள் சென்றாலும் இது பழுதாகாது இந்த எள்ளுப்பாவா. இது மட்டும் எள்ளும் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே அவ்வளவும் சத்து தான். சும்மா அந்த மாதிரி தனி எள்ளும் பெனங்குட்டான் பெனங்கட்டி. ஓகே, எல்லாமே நாங்கள் உருண்டை எடுத்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கண்டு. சும்மா ஒரு உருண்டை சாப்பிட்டாலே ஒரு காலை பசியோ மாலை பசியோ தாங்கி பிடிக்கக்கூடிய எள்ளுப்பாவும் செஞ்சாச்சு. இனிமேல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறார். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மதியம் தான் செடாரண்டு இட்டிக்கணும். இன்றைக்கு வேறு வேலையில் எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு எள்ளுப்பாவை அடித்து விட்டாச்சுது. ஆனால் ஈஸி இல்லை, இது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் மிக்ஸி இருந்தால் அது ஈஸியாக செய்து கொள்ளலாம். இது வந்து நாங்கள் உரலண்டபடியாக கொஞ்சம் இடிக்கணும், அவ்வளோதான், மற்றும்படி ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்திங்களா, இது வந்து இன்னும் கொஞ்சம் காயத்தான் இன்னும் நல்லா இருக்கும். அந்த எள்ளுப்பா வந்து காயக்கூடாது, இப்படி தான் பீவிடணும். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுண்ணா. இந்தாங்க நீங்கள் பாதி சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பாதி காணும் போலோடாது. ஏண்டா எல்லாமே இல்லைல்லோ. இந்த பெனங்கட்டி தான் வந்து கடி வருது. நல்ல கடி வருது, இதமாக இருக்குது.
பனங்கட்டி தூள் குருணை எல்லாம் கழுவி வருது இல்லை கனி எல்லாம் எப்படி இருக்கு இது வந்து சுகர்காரெல்லாம் யோசிக்காம சாப்பிடலாம் ஒரு நல்ல அப்படியே வச்சு இப்படியே கிடக்குமே நான் இப்படியே இந்த முறை வந்து பழுதாகாமல் அப்படியே கிட்டமட்ட எடுத்துனாங்க ஒரு நாங்கள் உளுத்த மாதிரி இதில் எல்லாம் போட்டோம்னு சொன்னால் சுடுதண்ணி விட்டோம்னா கிடவாது இது வந்து அந்த இடிக்கேக்கில் விட்ட சுடுதண்ணி தான் அது அப்படியே எள்ளே குடிச்சிடுமா அப்படியே அந்த சுடுதண்ணியை சூப்பராக இருக்கும் எங்களை பொறுத்த மட்டும் எடுத்து நாள் இருக்கும் என்னை பொறுத்தளவில் 3 மாதம் நாங்கள் ஒரு எள்ளுப்பாண்டு வச்சு பார்ப்போம் ராயல் பண்ணி பார்ப்போம் 100 நாள் இருக்குமான்னு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஏன்னா பனங்கட்டியும் எள்ளும் தானே மட்டும் ஒரு 2 நிமிஷம் இருக்காதபடியா இது கூட நியாயமான நாள் அந்த மெல்லிசா கயறு தன்மை இருக்கேன்னு சொல்லுங்க பாப்பம் எள்ளு அது அப்படி தான் இருக்கணும் நான் இனிமேல் தான் மத்தியானம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தம்பினை விளையாட்டு போட்டி போகிறோம் நல்லா தானே இருக்கணும் சூப்பராக இருக்கு ஆனால் நான் இன்னும் சாப்பிட்டுவேன் எடுத்தா நான் இப்போ இதில் கை வச்சுனேன்டா போய் அங்கே மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும் இந்த பெனங்குட்டான எல்லாம் நாங்கள் அந்த நம்பிக்கையான ஆக்கள் எடுக்கிற நாங்கள் அதில் ஒரு மண் கல் ஒரு கடியும் நல்ல சுகாதாரம் செய்கிற ஆக்கள் அதாவது கண்ணன் உற்பத்தி தான் சூப்பராக செய்யணும் பிரியாணி டேஸ்ட்டாக அந்த கண்டோஸ் சாப்பிட்ற மாதிரி கிடாது கண்டோஸ் சாப்பிட்டா சுவை வருது அப்படி ஒரு இதை நான் வெள்ளி எள்ளு போட்டபடியே தான் இது கலர் மாறாமல் இருக்குது கருத்த எள்ளு இந்த எள்ளுப்பாக்கு கருத்த எள்ளில் போட்டு தான் நீங்கள் கடையில் அடித்து விற்பாங்க கருத்த எள்ளு விலையும் குறைவு இது விலை கூட இந்த எள்ளு ஒரு கிலோ 2000 ரூபாண்டா கருத்த எள்ளு வந்து ஒரு கிலோ ஒரு 1000 ரூபாக்குள்ள அரைவாசி காசு தான் வரும் பிஸ்னஸுக்கு கருத்த எள்ளில் போட்டு விற்பாங்க கருப்பாக இருக்கும் ஆனால் விலையும் குறைவு சில பேர் கருத்த எள்ளு விரும்புவேன் அதே ரெண்டு திரிக்கிற எங்களுக்கும் ஓகே பேக்கில் போட்டதே அந்த அப்படியே பவுக்கம் சப்பி கொண்டு இருந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்காது அந்த எள்ளுன்ற தன்மையே அப்படி தான் பவுக்கம் மேலே சாப்பிட்றது எள்ளுப்பா அடிக்க அந்த எள்ளு கொஞ்சம் வறுத்து போட்டு இப்படி போட்டிங்கன்னா அதுவும் கடி வரைக்கும் ஒரு புரிமா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றிலாம் ஒரு நுட்பங்கள் இருக்கும் சில பேர் வடிவுக்கு போடுவினோம் சில பேர் கடிவரை ஒன்று போடுவேன் சில பேர் பொலிவுக்கு போடுவினோம் என்ன ஆனால் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது கடிவரை சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்ன செய்யலான்ட்டு இல்லை உரல் இல்லாட்டால் மிக்சியில் அடிக்கிறது மேலால் எள்ள தூவுறது பிணைகிறது அடிக்கிறது ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் நல்லா இருக்குது ஓகே நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்